வணக்கம். இப்போ நாம பார்க்க போற கோவில் கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி பெருமாள் கோவில். பஞ்சரங்க கஷேத்திரங்கள்ல ஒண்ணா இருக்கிற இந்த கோவில் காவிரியை ஒட்டி அமைஞ்சிருக்கு. இங்க பிரதான தெய்வமா சாரங்கபாணியும் அவரது துணைவியார் கோமலவல்லி தாயாரும் இருக்கிறாங்க. சாரங்கபாணி என்றால் கையில் வில்லை வச்சிருக்கிறவர்னு அர்த்தம். இக்கோவில்ல சாரங்கபாணி தலையை தனது வலது கையில் வைத்தவாறு சயன கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. இக்கோவில் தஞ்சை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. 173 அடி உயரத்தில் இருக்கிற இந்த கோவில் ராஜகோபுரம் தமிழ்நாட்டின் மிக உயரமான ராஜகோபுரங்கள்ல ஒன்றா திகழுது. ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதி கோவில்களின் வரிசையில் 3வது இடத்தில் இருக்கு சாரங்கபாணி கோவில். இக்கோவிலின் நடுப்பகுதி தேரின் அமைப்பை கொண்டு இருக்குது. இதில் இருக்கிற குதிரைகள், யானைகள், சக்கரங்கள் எல்லாம் கல்லால் ஆனது. இக்கல் தேர் ஒரு சிறந்த கலைப்படைப்பாக உள்ளது. இங்குள்ள கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தின் 108 கரண வகைகளும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. எல்லா கோவில்லையும் தேர் இருக்கும். ஆனால் இறைவனின் கருவறையே தேரின் தோற்றத்தோடு அமைந்திருப்பது அபூர்வம். பிரம்மாண்டமான சக்கரங்கள் கொண்ட தேர், அதன் இரு பக்கங்களிலும் 2 வாசல்கள், அதாவது உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல், ஒரே நேரத்தில் 2 வாசல்களும் திறந்திருப்பதில்லை. 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வாசல் மூட மறுவாசல் திறக்கும். கோயிலின் மைய சந்நிதி குதிரைகள் மற்றும் யானைகளால் இழுக்கப்பட்ட தேர் வடிவத்தில் 2 புறமும் திறப்புகளோட சாரங்கபாணி தேரில் சொர்க்கத்தில் இருந்து இறங்கியதை காட்டுது. ஹேமரிஷி முனிவர், லக்ஷ்மி மற்றும் உற்சவர் படங்கள் கருவறைக்குள்ள பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த புண்ணிய தலம்தான் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் ஆலயம். ராஜகோபுரம் 11 அடுக்குகளை கொண்டு உள்ளது. இந்து புராணத்தின்படி பொற்றாமரை குளத்தின் கரையில் தவம் செய்த ஹேமரிஷி என்ற முனிவருக்காக விஷ்ணுவின் அவதாரமான சாரங்கபாணி தோன்றினார். ஒருமுறை பிருகு முனிவர் விஷ்ணுவை அவரது இருப்பிடமான பார்க்கடலில் சந்திக்க விரும்பினார். முனிவரால் விஷ்ணுவோட கவனத்தை ஈர்க்க முடியல. அதனால கோபத்தில் முனிவர் விஷ்ணுவின் மார்பில் உதைச்சாரு. ஆனால் விஷ்ணு கோபத்தை காட்டாம அமைதியா இருந்தார். இதனால் விஷ்ணுவின் மார்பில் வசிக்கும் மகாலட்சுமி கோபம் அடைஞ்சாங்க. வைகுண்டத்தை விட்டு பூமியை அடைஞ்சு பத்மாவதி வடிவத்தை எடுத்தாங்க. விஷ்ணு பத்மாவதியை பின்தொடர்ந்து அவரை கல்யாணம் செஞ்சாரு. மகாலட்சுமியின் கோபத்தை தவிர்க்க விஷ்ணு கோவிலின் நிலத்தடி அறையில் பாதாள ஸ்ரீனிவாசனா வசித்து வந்தார். பிருகு முனிவரும் விஷ்ணுவிடம் மன்னிக்கும்படி வேண்டி தனது அடுத்த பிறவியில் தனது மகள் கோமலவல்லியா மகாலட்சுமி பிறக்கணும்னு கேட்டுக்கொண்டார். அதன்படி அடுத்த பிறவியில் முனிவர் ஹேமரிஷியா பிறந்து மகாலட்சுமியை தன் மகளா அடைய தவம் செஞ்சாரு. அவரது விருப்பப்படி மகாலட்சுமியை மகளாக பெற விஷ்ணு வரமளித்தார். இதனால மகாலட்சுமி 1000 தாமரைகள் பூத்திருந்த பொற்றாமரை குளத்தில் இருந்து வெளிவந்து கோமலவல்லி என்று பெயரிடப்பட்டார். விஷ்ணு வைகுண்டத்திலிருந்து குதிரைகள், யானைகள் பூட்டப்பட்ட தேரில் 6ஆவமுதனாக பூமிக்கு இறங்கினார். மகாலட்சுமியை சமாதானப்படுத்தி திருமணம் செய்வதற்காக பக்கத்தில் உள்ள சோமேஸ்வரர் கோவிலில் தங்கினார். இறுதியில் இவர்கள் திருமணம் இனிதே நடைபெற்றது. மகாவிஷ்ணு தாயாரை மணந்து கொள்வதற்காக வைகுண்டத்தில் இருந்து நேரடியாக இந்த தலத்துக்கு வந்து சேவை சாதித்தார். வைகுண்டவாசனாக பெருமாள் எழுந்தருளிய காரணத்தினால் இந்த ஆலயத்தில் சொர்க்கவாசல் இல்லை. இங்குள்ள பெருமாளை என்றைக்கு தரிசித்து வழிபட்டாலும் வைகுண்ட ஏகாதசி என்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் 3வது பெரிய தேர் சாரங்கபாணி கோவிலின் தேராகும். இந்த கோவிலில் 2 தேர்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் 300 டன் எடை கொண்டது. கோவிலில் மரத்தால் செதுக்கப்பட்ட 2 ஊர்வல ரதங்கள் ராஜகோபுரத்துக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கு. திருவாரூரில் உள்ள தியாகராஜர் கோவிலிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலிலும் உள்ள தேர்களுக்கு அடுத்தபடியாக சாரங்கபாணி கோயில் தேர்கள் உள்ளது. ஆண்டுக்கு 2 முறை ஏப்ரல், மே மாதங்களில் பிரம்மோற்சவத்தின் போதும், அப்புறம் ஜான்வரி, பிப்ரவரி மாதங்களில் ரத சப்தமியின் போதும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றியுள்ள தெருக்களில் தேர் இழுக்கின்றனர். கோவில் புராணத்தின்படி ஒருமுறை 6ஆவமுதனின் தீவிர பக்தர் அவரோட வாழ்நாளின் பெரும் பகுதியை இறைவனின் சேவைக்காக செலவிட்டாராம். அவரோட வாழ்நாளின் முடிவில் அவர் தனிமையை உணர்ந்து தன் கர்மாவை நிறைவேற்ற வேண்டிக் கொண்டாராம். ஒரு தீபாவளி நாளில் இறுதி சடங்குகளை செய்ய 6ஆவமுதன் தானே இறங்கி வந்தாராம். இந்த சடங்கு ஆண்டுதோறும் பூசாரிகளால் நடத்தப்படுகிறது.
தன்னுடைய பக்தருக்காக ஒரு விஷ்ணு கோவில் வளாகத்தில் மரண சடங்குகள் செய்யப்படுவது இக்கோவிலில் நடைபெறுகிறது. இதுதான் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோவில் ஆலய வரலாறு. இத்தகைய பெருமைகளை பெற்ற கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளுடைய ஆசியும் கோமலவல்லி தாயாருடைய ஆசியும் நம் அனைவரோடும் இருப்பதாக.